ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று இல்லை முன்னாள் வந்து கடைக்கு போயிருந்தேன். ஸோ கடைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பெயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எங்களோட ரூமுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ என்ன கலர் எடுத்திருக்கோம் என்னன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் அப்படி எதுவும் செலக்ட் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு என்னை வந்து கடைக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஸோ வீட்டிலே வந்துட்டு கார்டு வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஸோ இதிலே செலக்ட் பண்ணினேன். ஸோ அதிலே செலக்ட் பண்ணால் வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் என்னை வந்து கடைக்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. கடைக்கு அதை அழைச்சிட்டு போய் அவ்வளோ நேரம் அதை மாற்றி இதை மாற்றி எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவங்க சொன்னாங்க வீட்டுக்கு ஒன்று, ஹாலுக்கு ஒன்று, அப்புறம் வெளியில் ஒரு கலர் வேணும் அப்படின்னு அத்தனை கலர் சொன்னதுனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு எதை செலக்ட் பண்ணுறதுன்னு. அப்புறம் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு எல்லாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கவும் வெளியிலையும் போயிட்டாங்க. அந்த ஆட்டோக்காரண்ணை வெளியிலே உட்காந்து தூங்கிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு செலக்ட் பண்ணக்குள்ளே. ஸோ ஒவ்வொரு கலராக ஒரு வீடு மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து ஒவ்வொரு வீடும் கொடுத்து அதில் வந்து கலர் மாற்றி எங்கள்கிட்ட காமிச்சாங்க. ஸோ அப்படி வந்து கலர் செலக்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். என்ன கலர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க. இது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒயிட் அடிச்சிருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷிங் முடியலை. இப்போ தான் வந்து அடிச்சிருக்காங்க. डलमा है ये 2 बार मारवे ना 2-3 बार ना दिन 2 बार और डिजाइन मारबो नहीं तुम लो नहीं हो गई ये दिया था ना दिया दिया ले ले उधर लगा पड़ी उधर दिया ये वो तो काटे बिना बढ़िया काट दो बार ये खमा சோ வந்து இதான் வந்து ரூமுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாங்க பாருங்க. பிங்க்கு 2 கலர் வந்து டபுள் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். பிங்க்கு, டார்க் பிங்க்கு, அப்புறம் வந்து பேபி பிங்க்கு. ஸோ இது ரெண்டும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரே கலர் தான். ஸோ இந்த பேபி பிங்க் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணேன். ஒரு சைடு மட்டும் ஒரு கலரு, இப்போ 3 சைடும் ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிங்காக தெரியும். இது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்காக தெரியும். ஸோ ஏன்னா வந்து இது வந்து வீடியோவுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால வந்து நான் செலக்ட் பண்ணேன். எனக்கு வந்து வீடியோக்காண்டி வேணுங்கிறதுக்காண்டி இது வந்து இந்த பிங்க் வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இதோட இந்த கலர் பேரே வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃபி பிங்க். ஸோ அதுக்காக வந்து இதை செலக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சைட் ரூமு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதான் என்னோடய வந்து இப்போ வந்து புது ரூமு சைட் ரூமு. ஸோ இதுக்கு இன்னும் கலர் அடிக்கலை. இது என்னோடய புது ரூமு அடிக்கலை. அப்புறம் என்னோடய ஓப்படியா வருங்களா. ஸோ இது வந்து என்னோடய ஓப்படியா ரூமு. அவள் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்க. இதுவும் பிங்க்கு. ஸோ இதுவும் பிங்க்கு. இது வந்து ஆப்போசிட் ஒரே கலர், இந்த ஆப்போசிட் ஒரே கலர் அப்படிங்கிற மாதிரி. பிங்க்கு அப்புறம் இங்கிட்டு பிங்க்கு அப்புறம் இங்கிட்ட பிங்க்கு இந்த மாதிரி ஆப்போசிட் பண்ணியிருக்கா. இது வந்து அவளோட ரூமு சரிங்களா. இது வந்து அவளோட சாய்ஸ். என்னோடய சாய்ஸ் வந்துட்டு ஒரே கலர் தான். இது வந்து என்னோடய சாய்ஸ். பார்த்துருப்பீங்க, ரூமை வந்து பார்த்துட்டீங்க. ஸோ வெளியில் வந்துட்டு இன்னும் கலர் வந்து இது பண்ணலை. ஸோ ஹாலுக்கு வந்து வேறு கலரு, அப்புறம் வெளியில் வந்துட்டு வேறு கலர் அப்படி வந்து இது பண்ணியிருக்கோம். ரூமுக்கு வந்து எனக்கு ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் ஹாலுக்கும் வெளியிலேருந்து என்ன சொல்கிறாங்க தெரியல. ஸோ அந்த கலர் வந்து ரொம்ப இதாக எடுத்திருக்கேன். எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் தெரியல வீட்டில் உள்ளவங்க. ஏன்னா வந்து எதுக்கெடுத்தாலும் என்ன போக சொல்கிறாங்க கடைக்கு போனனால கொஞ்சம் பதட்டத்தில் வந்து சாய்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ சரிங்களா. ஸோ வீட்டு ஃபினிஷிங் முடிஞ்ச பிறகு அவுட்லுக் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா.
ஸோ இப்போ வந்துட்டு வீட்டில் வேறு என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு பார்க்கலாமா அவங்க. சீனி பிஸ்கட் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அடுப்படி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, சமைச்சிட்டு. ஸோ வெளில வந்து சமைச்சிட்ருக்காங்க. அக்கா ஒருத்தர் இங்கே சமைக்க போகிறா, ஸோ அங்கே சமைக்க போகிறா, ஆளுங்களுக்கு சமைக்க போகிறா. அப்புறம் இங்கே உள்ள அடிப்படை வந்து அங்கே வந்துட்டு ரெடி பண்ண போகிறாங்க. என்னோட அடிப்படையை பார்க்கலாம். कुंदी उठावो कुंदी उठावो इत्यादि वो हमारे में तो नहीं हिलो कर छप्पा. ஸோ அப்பா என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த பிளாக் செடியை வந்து பிடிங்காந்து இங்கே ஊன போகிறோம், முன்னாடி வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ பாத்ரூம் வந்துட்டு எப்படி ரெடியாக இருக்குங்க. வெளில வந்து பூசிட்டு இருக்காங்க, உள்ள வந்து பூச்சி வேலை முடிஞ்சிட்டு. ஸோ உள்ள வந்துட்டு வேலை முடிஞ்சு. ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு டைல்ஸு, கீழேயும் கொஞ்சம் ஒரு அடிக்கு வந்துட்டு டைல்ஸ், சரிங்களா. கீழேயும் டைல்ஸு, ஒரு அடிக்கு டைல்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலெல்லாம் வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். டைல்ஸும் வந்துட்டு அன்றைக்கி எனக்கும் மாமாவும் சண்டை, ஸோ அதனால் வந்து டைல்ஸ் செலக்ட் பண்ண நான் போகல. ஸோ டைல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, பார்த்துட்டேன். இது வந்து இன்னும் ஒரு 2 நாளாக வந்து இந்த வேலை முடிஞ்சிடும். பெயிண்டிங் வேலை எப்படியும் ஒரு 3-4 நாளாக ஆகும்னு நினைக்கிறேன், சரிங்களா. அப்போ எப்படி இருக்கும். அப்புறம் இன்றைக்கி என்னோடய சமையல் பார்க்கலாமா. ஒன்றும் சமைக்கலை, இருந்தாலும் காமிச்சிடும், சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்டுட்டோம், அதனால தான் சாதம் எல்லாருமே சாப்பிட்டோம். என் ஓப்படியாக எல்லாருமே சாப்பிட்டோம். மதியானத்துக்கு மீன் குழம்புனால இப்போ எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய் தொட்டுக்க நேற்று செஞ்சது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு டால் சூப்பராக இருக்கும். டால் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான சாப்பாடு. நான் வரேன். हाँ चलो அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூல் போனேன் அன்னைக்கு. அவங்க அக்காவோட ஸ்கூல் போயிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஸ்கூல் வந்துட்டு அப்போ தான் பார்த்துருப்பீங்க, அழைச்சிட்டு வந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் கடைக்கு போகிறோம். ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம். என் அப்படி வந்து டீ போட்டுக்கலாம். காலைல நான் டீ போட்டேன்னா சாயந்தரம் அவள் போடணும். ஒரு வேலைக்கு இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளில போகிற மாதிரி இருந்தால் அவள் தான் போடுவாள். அவள் வெளில போகிற மாதிரி தான் நான் போடுவேன். அன்னையோட சமையல் வந்து அவள், நேற்று வந்து நேற்று இல்லை முன்னாடி சமைச்சது நான் ஆளுங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டீ போட்டு வந்து கொடுத்துருக்கா. ஓகே
হ্যান্ডবেল দান udah tecen lagi दिलो नहीं udah me नहीं आस पे तक दे चे तू दादा तो आस पे சுவாசமாக முடிச்சிட்டு போகிறேன் மணி ஆயிடுச்சு பேங்க் போகணும் ஆமாம் ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சரிங்களா? பாய்.